போருக்கு சென்றார் இதுவரை காணவில்லையே. மலைநாடு சென்றோம், மலைநாட்டு மண்ணை சந்தித்தோம், தயார மண்ணை அழித்து விட்டோம், எந்த குறைவே கிடையாது. அப்படியா? ஆமா, கொண்டு விட்டீர்களா? அது மட்டுமில்லை, மீண்டும் ஒரு சந்தோஷமான செய்தி. ஆமா, என்னுடைய நாட்டை கைப்பற்றி விட்டு என் நாட்டு மக்கள் எனக்கு காத்துக் கொண்டிருப்பார்கள். அதனால் என் நாட்டுக்கு செல்ல வேண்டும். அதனால் உன்னுடைய மகள் ரீட்டா என்னுடைய மனைவி சீக்கிரம் என் கடமை அல்லவா? அழைத்து வாடா. இன்று நாட்டுக்கு போக வேண்டும். நாட்டு மக்களையும் உன்னையும் பொறுப்போடு கவனிக்க வேண்டுமா? அப்படியா? அப்பா, நான் இவ்வளவு காலமா இருந்தா நீ இல்லைன்னு சொல்ல வரல. அப்பா, இன்றா வெள்ளிக்கிழமை பிறந்த பொண்ணு வீட்டு விட்டு போனா வீட்டுக்கு ஆகாது, நாட்டுக்கு ஆகாது. ஏழு போயிருந்து வெடிச்சு 4 மணிக்கெல்லாம் போயிரும்பா. அப்படியா? ஆமாப்பா, சொல்லுப்பா மாப்பிள்ளை கிட்ட. அமதா, இன்று வெள்ளிக்கிழமை பிறந்த பெண் வீட்டுக்கு சென்றால் நாட்டு வீட்டுக்கு சென்றால் ஆகாது. நாளைக்கு போக வேண்டும். முடியாதுமா, நான் இப்பவே போகணும். ஆமா, முடியாது மாமா, நான் இப்பவே கிளம்பணும். ஊருக்கு போகணும். பல முறை உழைக்கின்றேன், என் வார்த்தையை கேட்கவில்லை. இன்றே போக வேண்டுமா? அப்படியா? அப்பா, அவர்கிட்ட நான் பேசுறேன், நீ ஒரு வாரமா இருக்கு. அப்பா, எல்லாம் பத்தி அம்முக்குட்டி அப்பு ஏன் பல்லா குட்டி? டேய் 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 பல்லா குட்டியா? செல்லக்குட்டி. என்னங்க ஏங்க இன்றே வெள்ளிக்கிழமை வந்து பிறந்த பொண்ணு வீட்டு விட்டு போனா வீட்டுக்கு ஆகாது, நாட்டுக்கு ஆகாது. 7 போயிது வந்து 4 மணிக்கெல்லாம் நம்ம போயிடலாங்க. அப்படின்ற கொஞ்சம் கையெடுங்கன்ற. சரி, ஓகே, டபுள் ஓகே. சரி. அமரா, அவன் உண்மைதான். நல்லா உங்க பசங்க வாய் வைக்கறாங்களே. இங்கிலீஷ்ல டேய் படிச்சு வந்தா பட்டப்பட்டவன். மாமா, அவன் உண்மைதான். இன்று வெள்ளிக்கிழமை, இன்று ஒரு நாள் 28 சனிக்கிழமை காலையில 3 மணிக்கு கிளம்பணும். அமரா, நான் பல முறை உரைக்கிறேன், என் வார்த்தையை கேட்கவில்லை. என் மகள் சரியா ஒப்புக்கொண்டாய். மாமா, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன ஓய்வெடுங்க. டேய் வரட்டுமாடா? ஐயா பாத்துங்க, ஐயா போயிட்டு வாங்க. வரட்டுமாடா? போங்க மாமா. ஏங்க ஏன் அப்பா அனுப்பிச்சிட்டீங்க, இவன் எதுக்கு நிக்கிறாங்க? ஆமாண்டா, டேய் அவரே வயசான ஆளு, அவரே போயிட்டாரு, நீயே நிக்க வைக்க. என்ன டேய், உனக்கு அந்த அவர் பைக் நான் நிறைய பையன், உனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. இந்த இடத்துல வேலை இல்லடா. சரிங்க, என்ன அந்த இடத்துல தான் வேலை கிடையாது. டேய் சுத்தம் யாரவே சுத்தமா இந்த இடத்துல உனக்கு வேலையே கிடையாது. ஒரு வாரம் லீவு. ஒரு வாரம்? ஆமா. சத்தியமா? ஆமாண்டா. போ, ஓய்வெடு போ. வராடா. கொஞ்ச நேரம் சந்தோஷமா ஓட வரப்பா. ஓட பாத்தியா? எதுமா? ஏல லீவா? ஒரு வாரம்டா. டேய் ரெண்டு ஓடுதான்டா. உனக்கு தெரியுமா? ஆமாடா. ஏய் நாடா. சரி ஐயா போய்டா. போடா. அப்படி இல்ல. என் தங்கச்சி கேடியாங்க. என்னடா? ஒரு வாரம் லீவ் விட்டுல. எனக்கு சாப்பாடு. ஆமாடா, லீவ் விட்டு சாப்பாடு வர போறாங்களா? அதெல்லாம் போட முடியாது. என்னால போக முடியாது. அந்த பையன் அப்படி போக மாட்டான். நான் சொல்றேன். ஏன் உனக்கு ஒரு வாரம் லீவு, சாப்பாடு நான் போறேன்டா. சஞ்சு அனுப்புது. ஆமா பாரு. என்ன சொல்லி உடனே கிளம்புறான்? இல்லைங்க, நான் வந்து சாப்பாடு நான் போடுறேன். இல்ல சந்துக்கு பேசி அதெல்லாம் கேட்கணும். சரி, எப்படியோ ஒன்று என் இன்பத்தில் எஜமா சாப்பாடு வைக்க சம்பளம். ஆமாடா, உனக்கு லீவு குத்து சாப்பாடு போட்டு சம்பளம் கூட பார்க்கலாம். அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் போல நீங்க இங்கதான் இருப்பேன். குட்டியே அந்த ஆளு விடு. நீ உனக்கு லீவு சம்பளம் சாப்பாடு மொத்தம் நான் செய்யறேன். நீ செய்வியா? நீ செய்யணும்னா அவள்தான். எப்பா கொஞ்சம் சீக்கிரமா எப்பா. என் இன்பத்தில் இருப்பதே எனக்கு கேட்ட ஓவியமே. ஓவியமே உன்னுடைய பால் என்றுமே இனிக்கும்படி. சக்கரை போட்டுமா? என்ன சக்கரை கீரை போட்டு சீரேன்னா என்னையுமே பால் இனிக்க வந்துறியா? ஏன்னா சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் நீ. எஜமா அது விட அதே சம்பளம் வைக்க சாயந்தரமா நான் உனக்கு கொடுப்பியா? ஆமாண்டா, உனக்கு 1600 என்ன ஒரு கோட்டை கொடுத்து உனக்கு வீட்டுக்கு அனுப்புவாங்க. போடா. இல்ல குடிய கெடுக்கும்
குடி உடலுக்கு சட்டத்துக்கு போட்டீங்கன்னா அது நீ சொல்லாத. உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? செய்யார் கோயில் அந்த மில்ல சுகுர் தெரியுமா தெரியாதா? அந்த கோயிலாண்ட பத்து நின்றியா சாரு சாப்பிட்டு உன் மூஞ்சி நாய் நக்கிறதும் நீ அது மூஞ்சி நாய் நக்கிறதும் மாற்றி மாதிரி நக்கிறீங்க. யாருன்னா ஊருக்கு கேட்டாங்களாப்பா சொன்னாதானே உன் பெருமை தெரியும். அந்த கோயில் எங்கன்னா கம்முன்னு போயிருக்கோம். எஜமா நீ தர முடியலன்னா அடுத்த வேலை இருந்து ஜாயின் பண்றோம். சரி வாங்கி தரேன் போறோம். சத்தியமா என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன். அது மாதிரி பார்க்காது எனக்கு விக்க விக்கமா வரும். அது மாதிரி பார்க்காது எனக்கு கூச்சமா குத்து குஞ்சு பாரு. குஞ்சு நான் பார்க்கறது வராது. நவுந்து கூட குஞ்சு பாருன்னு. நிஜமா என்ன எங்க ஆளை படுத்து கட்டி வந்துக்கிறான். அதே துணியா கட்டின. எஜமா நான் குளிக்கு போன பாரு. எங்க ஆயாவை நீங்க எத்தனை சொன்னா அது மாலை கணை புச்சிது அது பாட அது மூந்து போற மூத்த கப்பல். இங்க வாங்க ஏங்க அந்த கம்மியாட்டே போன பிறகு அவன் பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்குங்க. இந்த தாலி எப்பா நீங்களும் பொம்பளை தான் நானும் பொம்பளை தான். இந்த தாலிகாரி எப்படித்தான் போடுதுன்னு தெரியல. அப்படி கம்பளி பிடிச்சி ஆட்டுற மாதிரி ஆட்டுது போடுது. இந்த தாலி எனக்கு தேவையில்லைங்க. ஐயோ காத்துறாங்க டோரிய அவன் கட்டின தாலி கயிட்டு போட்டு பெண்ணா பிறந்தா கழுத்தில் தாலி இல்லாம இருக்கக்கூடாது. விடிஞ்சா உனக்கு எனக்கு கல்யாணம். ஆமா வலி தாங்க முடியாது. வலி தாங்க முடியே. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இவனை அடிக்க போனுமே ஏழுமே அங்க அச்சுதான் இவனுக்கு அச்சுதான் இவ்வளவு பத்தி கலக்குது. அவனை அடிச்சு அது மாதிரி ஆகிட போறேன். இவன் அடிக்க போகும்போது கூட வந்தனா இல்லையா? நீ ஒண்ணு அங்க ஒரு கல்லு அந்த கல்லை தாண்டி நீ போயிட்ட என்னை தாண்டி தோட்டு அந்த கல்லை தடுத்து எவனா மாடு கட்டுறாலும் கம்மி கட்டு வச்சுக்கிறான் போய் அதுல போய் ஒரு சொரு சொரு இவ்வளவு பத்தி வீங்க போச்சு. எஜமா இதை வச்சிரு.
என்ன இப்ப அதுக்கு? ஐயோ வலி தாங்க முடியல. அதுக்கு ஒரு 5000 குத்தனா ஆபரேஷன் பண்றேன். ஆபரேஷன் பண்றதுக்கு. ஏன் அப்படியே இருந்தா என்ன? ஐயோ இது வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல எஜமா. எஜமா இது கொடுமையா கேக்குறேன் எஜமா. பாத்ரூம் போய் உக்காந்தா எனக்கு முன்ன இது போய் உக்காந்துக்குது. அது மட்டும் இல்ல, ஒரு பஸ்ல போய் சீட்ல போய் உக்காரலாம் பார்த்தா எனக்கு முன்ன இது போய் உக்காந்துக்குது. சரி உக்காந்து நின்று வந்தா பொம்லாடி டிங்கு டிங்கு போயிடுக்குது. ஐயோ அசிங்கமா கேக்குறாங்கம்மா. எஜமா 5000 கூட ஆபரேஷன் பண்றதுக்கு. அங்க எங்கன்னா கோயில் இருக்காடு இருக்கும், அங்க போய் நின்று கறி அப்படி கறி அறுத்து போட்டுருவாங்க. ஐயோ அறுத்து போடுவாங்க. நீங்க 2 பேரும் வாங்கி வந்து சூப் வச்சு குடிங்க. எஜமா வலி தாங்க முடியல. அம்மா அனுப்பு புச்சும் பாத்துக்கு. அம்மா அனுப்பு புச்சும். யாரு? அம்மா. ஏண்டா இது அது புடிக்கிற கையடா இது? நீ ஏதோ புச்சிக்கிற இது புச்சான்னா வாய் அம்மா. ஒரு 5 நிமிஷம் தான் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் விட்டுவா. இதோ இங்கதான் இங்க இருக்குதாமே. அம்மா அனுப்ப. நீ மட்டும் வச்சிருந்தா எப்படிதான் கொஞ்சம் அனுப்பா. ஆமா சிரிக்கிறா பாரு. அவன் மானு கட்டி தேடி அவ அனுப்பு கொஞ்சம். என்ன என்னம்மா அது பொடி தேடியா விடிஞ்சா உனக்கு எனக்கு கல்யாணம். அவங்க எத்திரி பவுன்ல தாலி கட்டுவாங்க. என்ன 1/4 சவரம் மிஞ்சி போனா 1/2 சவரத்துல போடுவாங்க. ஆனா உனக்கு நான் எத்திரி பவுன்ல தெரியுமா தாலி கட்ட போறேன்? 5 பவுன்ல தாலி கட்ட போறேன். 5 பவுன்லயா? என்ன வாயில வேற விடுற? 5 பவுன்ல தாலி கட்டிக்கினே இந்த தெருல நடந்து வச்சுக்கோ, போறவங்க வரவங்க எல்லாம் உன்னதான் பாப்பாங்க. ஐயோ பரமாடிவாங்க எல்லாமே. அதனால விடிஞ்சா உனக்கு 5 பவுன்ல கல்யாணம். சரிங்க.